நாடாளுமன்ற செயற்குழுக்கள்ல 6 குழுக்கள் பத்தி நம்ம பார்த்தோம். அதுல முதல் குழுவான நிதிக்குழு. நிதிக்குழு 3 வகைப்படும். என்னென்ன வகைலாம் அப்படின்னா, பொது கணக்கு மீதான குழு, மதிப்பீட்டு குழு, பொது நிறுவனங்கள் மீதான குழு. இந்த 3 குழுக்களும் மிக முக்கியமானவை. ஒவ்வொரு குழுக்களாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பொது கணக்கு குழு. பெயர்ல இருக்கு பொது கணக்கு குழு. பொது கணக்குன்னா என்ன? அரசினுடைய கணக்கு. அரசினுடைய கணக்கு அப்படின்னு சொல்லும் போது A to Z எல்லா கணக்குகளையும் இது ஆராயும். அதனாலதான் இந்த குழுக்கு பேரு பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, 1919ல இந்திய அரசு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. ஆனா 1921ல நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து உறுப்பினர்கள். மொத்தம் இதுல 22 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 2 அவைகளையும் இணைத்துதான் இந்த 22 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 22 உறுப்பினர்கள்ல 15 உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்தும் 7 உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்தும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். தேர்தல். 2 உறுப்பினர்களுமே 2 அவைகளில் இருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதுவும் தேர்தல் தான். என்ன முறை? நேரடி தேர்தலா, மறைமுக தேர்தலா? மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தலையும் எந்த தேர்தல் முறையை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஒற்றை விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையிலான ஒற்றை வாக்காளர் மாற்று முறை. குடியரசுத் தலைவருக்கு, துணை குடியரசுத் தலைவருக்கு பயன்படுத்தக்கூடிய தேர்தல் முறைகள் தான் இங்க பயன்படுத்தப்படுது. ஆனா அதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது பதவி காலம். இவர்களுக்கு 1 ஆண்டுதான் பதவி காலம். உறுப்பினர்கள் இல்லை. நாடாளுமன்றத்துல, மக்களவை, மாநிலங்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரு வேணாலும் இந்த கணக்கு குழு, பொது கணக்கு குழுல உறுப்பினர்களா இருக்கலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் அமைச்சர்கள் இந்த குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற முடியாது. அடுத்து தலைவர். தலைவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மக்களவை, மாநிலங்களவை சேர்ந்து இருந்தாலும் மக்களவையினுடைய சபாநாயகர் தான் தலைவரை தேர்வு செய்கிறார். அதுவும் எதிர்கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினரை இங்கு தேர்வு செய்கிறார். பொதுவாக எதிர்கட்சி தலைவர் தான் பொது கணக்கு குழுவினுடைய தலைவராக இருப்பார். பணிகள். வருடாந்திர அறிக்கை. CAG, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் வருடாந்திர அறிக்கையை ஆய்வு செய்கிறது. மத்திய அரசின் கணக்குகள் மற்றும் நிதியை ஆய்வு செய்கிறது. மாநகராட்சியினுடைய நிதியினை ஆய்வு செய்கிறது. தன்னாட்சி உறுப்பினர்கள் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதியினை ஆய்வு செய்கிறது. மக்களவையில் ஒதுக்கப்பட்ட பணி போக மீது ஏதேனும் ஒரு கூடுதல் பணி இருந்துச்சு அப்படின்னா அதையும் இது ஆராய்கிறது. அப்போ பொது கணக்குகளுடைய ஒவ்வொரு ரூபாவும் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை நாடாளுமன்றத்தின் மூலமாக பொது கணக்கு குழு